உண்மையிலேயே பிரியங்கா காந்தியினுடைய வெற்றி போதும்ன்ற திருப்தியில் அந்த இடத்தோட நிற்கிற நிலைமை தான் இருந்திருக்குதா இன்னைக்கு காங்கிரஸ்க்கு? நீங்கள் உயிர் முக்கியம்னு நினைக்கிறீங்களா, உங்கள் கலர் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? உயிர் தானே முக்கியம். இந்திய நாட்டுடைய அரசியலையே திசை திருப்புகின்ற ஒரு திருப்பு முறையே இப்போ நீங்கள் சொல்கிற பிரியங்கா காந்தியுடைய வெற்றி. நீங்கள் இன்றைக்கி நான் வேடிக்கைக்கு சொல்லலை, எதிர்காலத்தில் பாருங்கள். ஆனால் இவ்வளோ நேரம் இவங்கெல்லாம் பேசுனது கேட்டவுடனே நான் எனக்கு புதுசாக வெவ்வேறு சிந்தனைகள்லாம் வந்துச்சு. ஒன்றை புரிந்து கொள்ளணும் எல்லாம். நான் ஒரு கிராமத்துக்காரனால அந்த மாதிரி தான் பேச முடியும். நான் ஒரு பெரிய சித்தாந்தம் அதெல்லாம் பேச விரும்பலை. மொழிக்கு இலக்கணம் உண்டு. அரசியலில் ஜனநாயகத்தில் வெற்றி பெறுவதற்கு இதுதான் இலக்கணம்னு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா, ஒரே கட்சி 1971 தமிழ்நாட்டில் 183 இடங்களில் ஜெயிச்சது. தமிழ்நாடு வரலாற்றிலே மிகப்பெரிய வெற்றி. அதே தலைவர், அதே கட்சி, அதே கொள்கை, அதே செயல்பாடு, அதே சித்தாந்தம் 91ஆம் ஆண்டில் எத்தனை ஜெயிச்சது? இதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியுமா? அதனால ஜனநாயகத்தினுடைய பெருமை என்பதும் அதனுடைய விழுமியம் என்பதுமே இதுதான் வெற்றிக்கு இலக்கணம், இவர்தான் ஜெயிப்பார் என்பதெல்லாம் இல்லை. திருச்சி நாம கேட்கறது போர்லையும் தேர்தலையும் வெற்றி தானே இலக்கு. வெற்றிக்காக இல்ல வெற்றிக்காக எதை வேணா செய்யலாம். எதை செய்ய மறந்துச்சு காங்கிரஸ்? எதை வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டீங்களா? அப்படித்தானே இருக்குது. சொன்னாரோ அப்படித்தானே சொன்னாரான்னு கேக்குறேன். இல்ல எனக்கும் தெரியலையா? அவர் சொன்னோடனே நீங்க என்ன கேட்டீங்க? தோத்துறதான சொன்னீங்களா? அவர் உடனே பாருங்க கையை தூக்கிட்டு நான் சொல்ல பேச வேண்டியதுன்னு சொன்னாரு. அது நானும் பேசலைங்க. 10 வருஷத்துக்கு முன்னால என்ன இருக்கா? ஒருத்தர் சொன்னார், ஜப்பான்காரனை கூப்பிட்டு உங்க ஊர்ல ஏன் இவிஎம் மிஷின் வைக்கலன்னு கேட்டேன். ஆர் யூ பேட் அப்படின்னு கேட்டான்னாரு. ஏன் அது அவர் கேட்டாருன்னு கேட்டா, இந்த எலக்ட்ரானிக் தொழில்நுட்பத்திலேயே உலகத்திலேயே உச்சாணி கொம்பல் இருப்பது ஜப்பானும் கொரியாவும். அந்த 2 ஊர்ல இன்னைக்கு வரணும் பேலன்ஸ் ஷீட் தானே இருக்கு. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்கா, அங்கேயும் பேலன்ஸ் ஷீட் தானே இருக்கு. இதைத்தான் அவர் சொன்னாரு. அப்படி சொன்னவர் நான் இல்லைங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி 10 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த பேட்டி அது. இப்ப கூட இப்ப இந்த தேர்தலில் வாக்கு வித்தியாசம் சொன்னாங்க. இப்ப திரும்பி எடுத்து பாருங்க. அந்த பாராளுமன்ற தேர்தலையே உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமே 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போலிங், அதே எலெக்ஷன் கமிஷன் கூட போலிங் எவ்வளவு கொடுத்தாங்களோ கவுண்டிங்ல அதை விட கூட இருந்துச்சு. எப்படி வரும்? வராது. அதனால இதுல தவறு நடக்க முடியுமா? முடியும். அது எப்படி பார்க்கணும்னா, ஒரு யோக்கியன் கையில் இருந்தா தப்பு நடக்காது. இப்ப அருவா இருக்கு, உங்க கையில எங்க இருந்தா யாரை வெட்ட போறோமா? இல்ல. ஒரு விவசாய கையில் இருந்தா என்ன பண்ணுவான்? அதே ஒரு ஆடு விட்டுற இறைச்சி கடையில் இருக்க என்ன பண்ணுவான்? அது போல இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டமே தவறானவர்கள் கையில் போனால் என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு. நீங்க சொல்றது புரிய முடியுது. ஆனா எலக்ட்ரானிக் சிஸ்டம் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் திரு வன்னியரசோ அல்லது விக்னேஷோ சொல்லும் பொழுது கட்சியினுடைய அடிக்கட்டமைப்பே ஸ்ட்ராங்கா இல்ல காங்கிரஸுக்கோ அல்லது சிவசேனாவுக்கோ, தேசியவாத காங்கிரஸ். சொல்றீங்க. நம்ம தம்பி கூட என்ன சொன்னாரு? இந்த தேர்தல் வெற்றிக்கு மகாராஷ்டிரா என்ன காரணம்? நான் மறந்துட்டேன் பாருங்க, நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் கடுமையாக உழைத்தார்கள். நீங்களே என்னன்னு சொன்னீங்க? பாராளுமன்றத்துக்கு அந்த மக்கள் வேற விதமா முடிவெடுத்தாங்க, சட்டமன்றத்துக்கு. இதுல ரெண்டுலயும் 2 வித்தியாசமான என்ன இருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் கடுமையாக உழைத்தார்கள்னா பாராளுமன்ற தேர்தலில் உழைக்கிறேன்னு அர்த்தம். இது ஒரு பொருள் இருக்கு. அதை போல பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற போது மோடி தான் பிரதமர் என்று சொல்லி வாக்கு கேட்டாங்க. அப்ப அந்த மக்கள் ஓட்டு போடல. மாநில அரசு வரும்போது ஓட்டு போடுறாங்கன்னா அந்த மக்கள் தேசிய சிந்தனையில அதுக்கு எதிராக இருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்கணுமா? அதான பொருள். நான் இப்படி கேட்கிறேன், மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை விரும்பினவங்க சட்டமன்ற தேர்தலில் ஏன் விரும்பல? அதை தாங்க நான் சொல்றேன். நீங்க சொன்னது தான் நானும் சொல்றேன். பிரதமர் மோடி தான் சொன்னோடனே மகாராஷ்டிரா அப்படியே நிராகரிச்சிருச்சு. அது இல்லைங்கிற உடனே ஏக்நாத் ஷிண்டேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிதான் நீங்க சொல்றதை வச்சு சொல்றேங்க. ஏன் கருத்தே நான் சொல்லல. அதனால தான் நான் சொல்லுவது, ஜனநாயகத்துடைய பெருமை என்பதே இதோட இது புளிய இந்த கட்சி போச்சு, இனிமே இந்த கட்சியை யாரும் ஒதுக்க முடியாது என்பதெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் எளிமையான உதாரணத்தை இங்கே சொன்னேன். அதோட இன்றைக்கு பிரதமருடைய அறிக்கையை பார்த்தீங்களா? மராட்டியத்தில் கிடைத்த வெற்றி வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றிங்கிறார். அதே மராட்டியத்தில் போனதுல தோல்வி கிடைச்சதுக்கு பாராளுமன்ற தேர்தலில் வீழ்ச்சிக்கு காரணமா, பலவீனத்துக்கு காரணமா? வளர்ச்சி எங்கே இருக்கிற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில்? மத்திய அரசுடைய கடன் தான் 53 கோடியிலிருந்து 53 லட்சம் கோடியிலிருந்து 200 லட்சம் கோடியா வளர்ந்திருக்கு.
நீங்களும் நானும் கட்டுற வரி பணம் அரசாங்கத்துடைய வருமானமாக வந்திருக்கிறது பல மடங்கு கூடியிருக்கு. காலையில எழுந்த உடனே பல் விளக்கிற பிரஷ்ல இருந்து பேஸ்ட்ல இருந்து நம்ம கொடுக்கிற வரி, ராத்திரி படுக்க போற போது குடிக்கிற பால் வரணும், எதுல வரி இல்ல, உட்கார்ந்தா வரி, எழுந்தா வரி, நின்னா வரி. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், இது எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்துல பேசுனீங்க தானே, மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அதை தாங்க நான் சொல்றேன், மக்கள் நிராகரித்தார்கள் என்பது ஒரே விஷயத்தை மக்கள் ஆதரிக்க போறாங்க, எதுக்குறாங்க, அது வேற. ஜனநாயகத்தில் உண்மை புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பக்குவப்பட்ட அரசியல்வாதி வெற்றி பெற்றதாலே குதிக்க மாட்டான், தோல்வி அடைந்ததாலே தோண்டு போக மாட்டான். மக்களை நோக்கி அவருடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆதரித்தால் மகிழ்ச்சி, ஆதரிக்காவிட்டால் தொடர்ந்த முயற்சி, இப்படித்தான் இருப்போம். நாங்க அதுல தெளிவா இருக்கோம், எங்களுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. ஆதரிக்கிறதுனால மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி வருகிற போதும் நாங்க கூத்தாடினது இல்லை, வீழ்ச்சி வருகிற போதும் அதுக்காக பயந்து ஒதுங்கினது இல்லை. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இப்ப நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் மக்கள் ஆதரிக்கவும் செஞ்சிருக்காங்க, எதுக்கும் செஞ்சிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த இடைவெளியிலே வந்திருக்கு. நாளைக்கு ஒரு பொது தேர்தல் வந்தால் அப்படித்தான். நான் இந்த தேர்தல் முடிவை பற்றி சொன்னதே அந்தந்த இடங்களில், நீங்களே முதல்ல சொன்னீங்க, வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணிருக்கு, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ரீட்டைன் பண்ணிருக்கு, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ரீட்டைன் பண்ணிருக்கு, ஊபியில் பிஜேபி ரீட்டைன் பண்ணிருக்கு. அதே போல இந்த 2 மாநிலத்திலையும் அந்தந்த ஆட்சி இருந்தால் ரீட்டைன் பண்ணிருக்கு. இதில் புதிதாக பெரிய வெற்றி மாற்றம் வரல என்பது உண்மைதான். ஆனாலும் பிஜேபி தான் வெற்றி பெற்றிருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க சில முயற்சிக்கிறார்கள். அது உண்மை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆனா அவர் சொல்றது என்னன்னா, விக்னேஷ் சொல்லும் பொழுது இந்து ஓட்டு ஒரு இடத்துல குவிச்சிருக்கிறாங்க, ஜாதி ரீதியிலான ஓட்டு ஒரு இடத்துல அணிதிரட்டப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் தாண்டி சிறுபான்மையினருடைய ஓட்டு காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகி போயிருக்குது அப்படின்ற பார்வையும் இருக்கு இல்லையா? அதுல சார் நான் என்ன சொல்றேன், எனக்கு 55 வருடங்களாக தமிழ்நாட்டில் நான் வந்து சென்னையில் மட்டும் இருக்கிறவன்ல, 10 வீடு இருக்கிற கிராமத்துக்கு கூட போயிருக்கேன். ஒரே மாதிரியான மனோநிலையில் எப்பவுமே இருக்கிறது இல்லை. தனி மனிதனே இருக்க முடியாது. நீங்க காலையில் நினைக்கிற அதே நினைப்பு மத்தியானத்தில் அது உறுதின்னு நினைக்கிறது இல்லை, மாலையில மாறும். இந்த மக்கள் எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, அந்த மக்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. உங்க விருப்பத்தை, உங்களுடைய ஆசையை சொல்லலாம். அது வேணா நீங்க விவரம் தெரிந்த நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம், ஆங்கிலத்திலோ ஹிந்தியிலோ இப்படி எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி கிராமத்துக்காரனுக்கு வேணா தமிழ் தெரியும், மற்ற தெரியாம போகலாம். அது அல்ல. மக்கள் எல்லாம் தனி மனிதனே ஒரே கொள்கையில் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு பட்டினத்தார் உதாரணம், வால்மீகி உதாரணம் இல்ல. நான் கேட்கறது, இப்போ அரசியல் களத்துல மகாராஷ்டிரா தேர்தல் களத்திலே நின்றுட்டு பேசும்பொழுது இடஒதுக்கீட்டை மத ரீதியிலான விஷயங்களுக்கான அணிதிரட்டலா பாக்குறாங்க, இந்தியாவை பிளவுபடுத்துவதற்கான ஒரு ஆயுதம், இது எல்லாமே களத்துல பேசப்பட்டிருக்குது இல்லையா? இது எல்லாமே ஓட் பேங்கா மாறி இருக்குது. பேசப்படுவது என்பது நீங்க சொல்ல ஒத்துக்கிறேன். பேசப்பட்டு நீங்க என்ன நான் சொல்றேன்னு சொல்லுங்க, பேசுறேன்னு சொல்லுங்க. பேசப்படுவது என்பது தன்னுடைய கருத்தில் வலிமை இல்லாதவர்கள் தான் பேசப்படுவதுன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி இல்ல. பிரதமர் நரேந்திர மோடியே பேசுறாரு என்னன்னு, இடஒதுக்கீட்டை இந்தியாவினுடைய பிளவுவாத சக்தியாக பயன்படுத்துறாங்க, அத நேரு காலத்திலிருந்து பயன்படுத்துறாங்கன்னு பேசுறாரு. அப்ப இடஒதுக்கீடு க்ளோஸ் பண்ண போறாங்களா? முடிஞ்சு போச்சா? பிரதமர் பேசின பேச்சு தானே சொல்றேன். அப்ப முடிஞ்சு போச்சான்ற இல்ல. நான் கேக்குறது இந்த பேச்சுக்கு இல்ல, நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். இல்ல திருச்சி, நான் கேக்குறது இந்த பேச்சுக்கு கவுண்டர் பாயிண்ட சரியான இடத்துல காங்கிரஸ் கூட்டணி வைக்கலையா? இல்ல சரி வைக்கல இல்லைங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, தலைவர்கள் பேசினாங்க, அவங்க உழைச்சாங்க, அதுக்காக தான் மக்கள் திரும்பினாங்கன்னா இந்த மக்களை வைத்துக் கொண்டு இந்த நாடு உருப்பட முடியாது. மக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு அனுபவிக்கிற அவர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் அவருக்கு நன்மை நடந்திருக்கு, எது தப்பு நடந்திருக்கு, அதிலிருந்து தான் அவர்கள் முடிவெடுப்பாங்க. நீங்க ஆசைவாதத்தை காட்டுனதுக்காக உங்களுக்கு பின்னால வந்தா அது உங்களுடைய வெற்றி இல்லை, என்னுடைய ஏமாளித்தனம். தமிழ்நாட்டினுடைய மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை அவமானப்படுத்தணும்னு அர்த்தம். அவங்க பேசினாங்க, அதனாலதான் ஓட்டு விழுந்துச்சு, அது இல்லை. ஒரே நேரத்தில் ஒரே மனிதரை ஆதரிக்கவும் செஞ்சிருக்காங்க, தோக்கவும் செஞ்சிருக்காங்க, நல்லவர்களை தோக்கடிச்சும் இருக்காங்க, உலகமறிந்த அயோக்கியர்களை வெற்றி பெறவும் செஞ்சிருக்காங்க. அது எல்லா நேரத்திலும் நடக்கதான் செய்யுது. அதல்ல ஜனநாயகத்தினுடைய சிறப்பே அதுதான் நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு வெற்றி பெற்று விட்டதாலேயே இதிலிருந்து சில செய்திகளை புரிந்து கொண்டு அடுத்த தேர்தலுக்கு இதுல எதே சாதகம் அதை பலப்படுத்திக் கொள்வதும், எது பலவீனமா இருக்கிறதோ அதை ஒதுக்குவதும் அதுதான் அரசியல்ல செய்ய முடியும். அதை இப்போ நாங்க ஒவ்வொரு தேர்தலும் கிடைக்கிற பாடத்தை வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலுக்கு நாங்க தயாராகிறோம். அதனால அவர் சொன்னதை ஆர்கே சொன்னதை அவர் சொன்னா நினைக்காதீங்க, நான் சொன்னா நினைக்காதீங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொன்னதுதான் உலகத்திலேயே எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல உச்சாணி கொம்புல இருக்கிற ஜப்பான்லையும் கொரியாவிலையுமே இன்னும் பேலன்ஸ் ஷீட் தான் இருக்கு, நீ ஏன் வைக்கலன்னு சொன்னா ஆர் யூ மேட்னு கேட்டான்னு. பாத்தீங்களா, இப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு.
சுப்பிரமணியம் சாமியை சேர்ந்து ஏன் இவிஎம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2009 வருடத்துல வந்து அவர்கள் அதை வந்து வெளியிட்டார்கள். அந்த புக்கில் தான் இவிஎம் வந்து முழுக்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் நாம வந்து கப்ஜா பண்ணலாங்கிற இடத்த வந்து புக்கை போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த புக்கு கிடைக்காது. நீங்க வேணா இணையத்தில் போய் பாருங்க, கிடைக்காது அந்த புக். உங்க இதுக்காக சொல்றேன், இவங்க ஊழல் பண்ணாங்க அதனால தோல்வி. அதே இப்ப ஜெயிச்சிருக்க அஜித் பவர் அதே மகாராஷ்டிராவில் பிரதம மந்திரி போய் என்ன பேசினாரு ஒரு காலகட்டத்தில், இந்தியாவிலே இப்படி ஒரு மோசமான ஊழல் பேரு எங்க கிடையாது சொன்னாரா? இப்ப அவர் ஜெயிச்சிருக்கிறார். அப்ப ஊழல் ஆதிக்கம் அர்த்தமா? அதே போல நடவடிக்கை என்பதும் இங்க தமிழ்நாட்டில் ஆர்கே நகர் தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடக்கிற போது ரைடு அடிச்சு அதுல கோடி கோடியா ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையமே அந்த தேர்தலை நிறுத்துச்சுல்ல, அவங்க அதை நம்பிதான் நிறுத்துறாங்க. இதுவரையிலும் எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த கேள்விக்கு விடை உண்டா?